ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுக்கிற போகிற vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால மார்னிங்கே வந்து நேற்றே வந்து பூஜை சாமான்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு நேற்றே பூஜை பண்ணதால கொஞ்சம் செம்பருத்தி பூலாம் காஞ்சு போயிருந்தது. அதெல்லாம் எடுத்து செடிக்கு போட்டுட்டு, அது காஞ்சது தானே நல்லாவே உரமா வரும். அதே வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் உரமா கூட. அப்படியே செடிக்கே போட்டுட்டு, மிச்சம் இருக்க செம்பருத்தி பூலாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் பூஜைக்கு. நீங்கள் எப்படி ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பீரியட்ஸில் இருந்ததால் அவ்வளோவா வந்து எங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணலை. 2 வீக்ஸாக வந்து பூஜை பண்ணாதால நேற்று தான் வந்து பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் எப்போவுமே வந்து டியூஸ்டே, ஃப்ரைடே கன்ஃபார்மாக மார்னிங், ஈவினிங் வந்து விளக்கு வச்சே தான் ஆகணும். அது வந்து ரூல் கிடையாது. அது மாதிரி பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது வழக்கமா தான் இருக்குது. அதனால் வந்து மார்னிங், ஈவினிங் எப்பயாச்சும் டியூஸ்டே, ஃப்ரைடே வந்து விளக்கு வச்சுருவோம். இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் தான் நாங்கள் வந்து வைக்க மாட்டோம். சும்மா சாத்தியே கிடக்கும். 5 டேஸ் ஆன பிறகு ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்போ தான் வந்து மறுநாள் ஃப்ரைடேனா மொத்தமாகவே வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவாங்க. பெட்ஷீட் எல்லாமே வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு, வீடெல்லாம் கழுவி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, கிச்சனெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, மறுநாள் ஃப்ரைடேனா இந்த வேலைலாம் வந்து முன்னாடியே வந்து நடக்கும். அந்த மாதிரி தான் நடக்கும் வில்லேஜில் எப்போவுமே. இப்போ வந்து சாம்பிராணி போட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆகுறதால, சரி வந்து சாம்பிராணி போடலாம் கொட்டாங்குச்சி வச்சுருந்தேன். வீட்டு பக்கத்தில் அடுப்பு இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதால நாங்கள் வந்து எடுக்கலை. அதனால் வந்து சரி நானே கொட்டாங்குச்சி இருந்தது. அதே வந்து தீ வச்சு எடுத்துட்டேன். இந்த ட்ரிக்கு வந்து என் தம்பி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தான். அப்படியே சூடு பண்ணி அப்படியே நேராக நீர் ஊத்தாம இந்த மாதிரி கவுந்து வச்சோம்னா ஃபுல்லாக எரிஞ்சு நல்லா புகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி தான் வந்து இது வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தான். சப்போஸ் வந்து நான் அங்கே போயிருந்தேன்னா என்னை வந்து திட்டுவான். "உனக்கு வந்து சாம்பிராணி புகையே போட தெரியாது, கொட்டாங்குச்சி எப்படி வைக்கணும்னே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து திட்டிகிட்ருப்பான். இந்த ஃப்ரைடே அந்த டைம்லலாம் வந்து கறி துண்டு வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. 6 மணி ஆனால் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பொருளை வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஃப்ரைடே டைமில் வந்து எந்த பொருளும் போய் வாங்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம். எந்த பொருளாலும் சரி இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ண மாட்டோம். இருக்கிறத வச்சு ஃப்ரைடே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஏதாச்சும் அர்ஜென்ட்டுனா கூட மறுநாள் அப்படி இல்லைன்னா முன்னாடி நாளே வாங்கி வச்சுப்போம். இதுதான் வழக்கமா இருக்குமே. ஃபுல்லாக வீட்டுக்கெல்லாம் சாம்பிராணி தூபம் போட்டு வச்சுட்டேன். மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் தான் வந்து சாம்பிராணி தூபம் போடுவோம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் நல்ல நாள் வந்தால் காலையில் போடுவோம். ஃப்ரைடே எப்போவுமே ஈவினிங் தான் போடுவோமே. இன்றைக்கி தான் புதுசாக மார்னிங் நான் போட்டிருக்கேன். ஏன்னா 2 வீக்ஸாக வந்து பூஜை பண்ணதால் ஒரு மாதிரி இருந்ததால தான் இன்றைக்கி வந்து சாம்பிராணி தூபம் போட்டிருந்தேன். காலையிலேயே வந்து எங்கள் பாட்டி இட்லி ஊற்றி வச்சுட்டு பம்பாய் சாம்பார் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த பூஜை வேலையில் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 இட்லி போட்டுட்டு கொஞ்சம் பம்பாய் சாம்பார் போட்டு சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி ஜீ திரையில் வந்து அயலி மூவி போட்டிருந்தாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். மதியம் வரைக்கும் போயிருந்தது. நல்லா இருந்துச்சு. சில சில கருத்துங்கள்லாம் நல்லா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அயலியில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க. நம்மளால இதுதான் முடியாது, நம்மளால எல்லாமே முடியும், நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தாட் வரும்போது எங்கள் பாட்டி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் நடக்குமா? இப்படிலாம் நடக்குமே. சப்போஸ் நம்ம ஊர்லலாம் முன்னாடி வில்லேஜில் அப்படி தானே நடந்துருந்தது. ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு கூட அப்படி தானே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் பாட்டி கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்தோம். இப்போது சம்மர் சீசன்றதால எல்லா ஸ்கூல் பசங்களுக்கும் ஹாலிடேஸ் இருக்குன்றதால எல்லோரும் ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா 12th வந்து ஸ்கூல் ரீஓப்பன்றதால 1 வீக் முன்னாடி எல்லோரும் ஊருக்கு வந்துட்டாங்க.
அதுபோல தான் எல்லாரும் ஊருக்கு வந்துட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தாயம் எல்லாரும் விளையாடிட்டு இருந்தோம். அக்கா வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து நான் சின்ன சின்ன கிளிப்பு தான் ஆட் பண்ண போறேன். எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் தாயம் விளையாடிட்டு, யார் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, எதிர் டீம் தான் வந்து வின் பண்ணாங்க. நாங்க சப்போஸ் காய் வச்சாலும் மாத்தி வச்சுருவாங்க. இல்லைன்னா வந்து தாயமே விழாது. பெரிய ஆட்டம் எதுவுமே விழாது. சப்போஸ் 12 விழாது. அந்த மாரி தான் வந்து தாயம் விளையாடிட்டு இருந்தோம். அப்படியே டைம் பாஸ்க்கு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அப்படியே வயல்வெளிக்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிக்கா அப்படியே வந்து மாங்காவும் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க எங்க ரிலேஷன் தான் இருந்தாங்க. அப்படியே அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தேன். மாங்காய் பறிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேண்டாம் ஆல்ரெடி வந்து மாங்காய் தான் இருக்கு வீட்ல. மாங்காய் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படியே போயிட்டு அங்க பச்சை மிளகாய் தோட்டம்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே எல்லாம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு தோப்பு வந்து வைக்கலாம். பட் இருந்தாலும் சில இயர்ஸ் ஆகும். ரொம்ப வருஷம் ஆகும் தோப்புலாம் வர்றதுக்கு. அப்படி இருக்கும்போது நான் சின்ன வயசுல வச்ச தோப்பு தான் இதெல்லாம். நாங்கலாம் சின்ன வயசுல வரும்போது சின்ன சின்ன மரமா இருந்தது. சின்ன சின்ன செடியா இருந்தது. அப்போலாம் வந்து மாங்காவே காய்க்காது. மாங்காய் வேணும்னா அப்படின்னு சொன்னாலும் பக்கத்து வீட்டுக்கு போணும். அப்படி இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு தான் போணும். இப்போ வந்து ரொம்ப வருஷம் ஆனதால எங்க ஊர்லயே நெறைய தோப்பு இருக்கறால, நம்ம வந்து பக்கத்து ஊருக்குலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க தோப்புலயே வந்து மாங்காய் பறிச்சு சாப்பிட்டுடலாம் அந்த மாரி தான் இருந்துச்சு. நாங்க வந்து எங்க வயல்வெளியில வந்து எந்த ஒரு தோப்பும், எந்த ஒரு தேங்காய் மரம் வைக்கல. இனிமே சப்போஸ் வைக்கிற மாரி இருந்தா கண்டிப்பா என்னோட வ்ளாக்ல வந்து நான் ஷேர் பண்றேன். அப்படியே போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் அவங்ககிட்டலாம் பேசிட்டு, மாங்காய் வந்து இருந்ததால எனக்கு விளையாட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் மாங்காய் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி குடுத்துட்டேன். எனக்கு வந்து சின்ன அந்த முட்டி மட்டும் குடுத்துட்டு போயிட்டா அவ. நான் "இது எப்படி சாப்பிட்றதுன்னு?" கேட்கும்போது, "அக்கா சாப்பிடுங்க அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. சரி அவளுக்கு பேக் பண்ணி குடுத்து அனுப்பிச்சுட்டேன். அதில இருக்க முட்டிய வந்து நான் கட் பண்ணி சின்ன சின்னதா சாப்பிட்டேன். உங்களுக்கு அந்த மாரி அனுபவம் இருந்தா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதோட டீட்டெயில் வீடியோ நான் ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அது பார்க்கலன்னா நீங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் குடுக்குறேன். அப்படி இல்லைன்னா என் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி நித்தி மலை செடி, கொஞ்சம் கனகாமரம் செடி, கரும்பு செடிலாம் நட்டு வச்சிருந்தேன். அங்கங்க முட்டை தோடு போட்டதால நல்லாவே செடி வளர்ந்துருக்கு. அதில என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, அடிக்கடிக்கு வந்து எலி வந்து நோண்டிட்டே இருக்கும். பிடிக்கவே பிடிக்காது. மார்னிங் போயிட்டு அந்த மண்ணெல்லாம் வந்து போடுறதா இருக்கும். என்னைக்காச்சும் மருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருப்பேன். அப்படி என்னதான் பண்ணாலும் அது போகவே இல்ல. அப்படி ஒரு நாள் தான் தக்காளி 2ஆ கட் பண்ணிட்டு, மிளகாய் பொடி நெறைய வச்சு எங்க பாட்டி வச்சிருந்தாங்க. அப்படியும் சாப்பிட்டுட்டு மறுநாளும் வந்து அந்த மாரி பண்ணிட்டு போயிருந்தது. உங்க வீட்ல அந்த மாரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தது நீங்க வந்து க்யூர் பண்ணியிருந்தீங்கன்னா, மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் தெரிஞ்சிருந்தா நானும் ஷேர் பண்றேன். இப்போ மே மந்த்தா இல்ல நவம்பர் மந்த்தானே தெரியல. சம்மர் சீசன்ல அடிக்கடிக்கு நல்லா மழை பெய்யுது. சென்னையில கூட அம்மா கூட அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, "இங்க கூட மழை பெய்யுது" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல இந்த வருஷமே நல்ல கிளைமேட்டா தான் இருந்தது. அவ்வளவா வெயில் இல்ல. பட் எங்க பாட்டிக்கிட்ட கேட்டா, "இந்த வருஷம் வெயில் இல்ல. இந்த மாரி இப்ப எந்த வருஷத்துலயும் கிடையாது" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து வெயில் இந்த வருஷம் அவ்வளவா பார்க்கல. நல்லா மழை தான் பெஞ்சிருந்தது. நான் இங்க இருக்கிறதுனால என்னவோ தெரியலன்னு நெனைக்கிறேன் வெயிலு. அங்க எப்படி இருந்தது? என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வெயில் எப்படி அடிச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே பூ வந்து ஒரு முழத்துக்கு கொடுக்கும். நல்லா மழை பெய்யுது. பட் இருந்தாலும் பூ வந்து கம்மியா தான் வந்து பூக்குது. ஒரு 3 டேஸ், 4 டேஸ் வச்சு கட்டுற மாரி தான் இருக்கே. இப்போ அவ்வளவா மழை இல்ல. கொஞ்சம் கம்மியா இருக்கு. எங்க பாட்டிக்கு சுகர் கம்மியா, எனக்கு கொஞ்சம் லிமிட்டா வந்து டீ போட்டுருப்பேன். எங்க பாட்டி சுகர் கம்மியா தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் சுகர் கம்மியா தான் சாப்பிடுவாங்க. எப்பவுமே வந்து சுகர் கம்மியா தான் போடுவேன். அதே அவங்க டீ வைக்கும்போது நெறைய சுகர் போட்டு குடிச்சிருவாங்க. கேட்டா நான் எங்க போட்டேன் சர்க்கரை அப்படின்லாம் கேட்பாங்க. நான் போடுறது மோஸ்ட்லி வந்து எப்பவுமே நான் தான் போட்டு குடுப்பேன். அவங்க வந்து மார்னிங் எந்திச்சோனே அவங்க போட்டு குடிச்சிருவாங்க. மோஸ்ட்லி ஈவினிங் டைம்ல நான் வந்து போட்டு குடிப்பேன். சப்போஸ் நான் இல்லாதப்ப அவங்க போட்டு குடிச்சுப்பாங்க. அப்படியே 2 பேர் டீ போட்டு முடிச்சுட்டு சீரியல் பார்த்துட்டே இருந்தோம். ஈவினிங்கு செம்ம மழை பெஞ்சிருந்தது.
சரி இப்போ சூடா ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாஸ்தா இருந்தது. பாஸ்தா செய்யலாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி மழை கொஞ்சம் நிற்கட்டும், கரண்ட் வரட்டும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி வீட்ல வந்து பேட்டரி இருக்கு. எங்க வீட்ல வந்து பேட்டரி இல்ல. அதனால சரி கொஞ்ச நேரம் கரண்ட் வந்த பிறகு போட்டுக்கலாம் பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். கரண்ட் வந்துடுச்சு. சரி வந்து பாஸ்தா தாளிக்கலான்னு சொல்லிட்டு பாஸ்தாக்கு தான் தாளிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து மிக்ஸி போட முடியாது. ஏன்னா கரண்ட்டு ஷாக் அடிக்கும். சம்டைம்ஸ் வந்து ஈரப்பதம் அப்படியே இருக்கும் செவுருல அப்படின்னு சொல்லிட்டு, மோஸ்ட்லி மேபி வந்து போடவே மாட்டோம். அப்போ இருக்கும்போது சரி தக்காளி வந்து நல்லா சாப் பண்ணிட்டே போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருந்தேன். பாஸ்தா கொஞ்சமாக தான் இருந்தது. கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். நல்லாவே வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். சில டைம்ஸ் வந்து பச்சை தண்ணி ஊற்றுனானா அப்படியே குழஞ்சாவே இருக்கும். அப்படியே சாப்பாடு மாதிரி இருந்துரும். இதோடைய ஃபுல் டீட்டெயில் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோ எடுக்கிறதால ஷார்ட்ஸில் வந்து அடிக்கடிக்கு திருப்பி திருப்பி எடுக்க முடியாததால் ஷார்ட்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி வந்து அவ்வளோவா கிடைக்கவே மாட்டேங்குது. நான் எந்த சந்தைக்கு போனாலும் சரி, ஒரு கட்டு எடுத்தாலே ரூ. 10 சொல்லிடுறாங்க. அப்போ வந்து 2 கட்டு எடுத்தா ரூ. 10 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு கட்டு எடுத்து ஒரு கட்டு புதினா எடுத்தாலே ₹20 குடுங்க அப்படின்றாங்க. என்ன 2 தானே எடுத்தோம் ரூ. 10 தர முடியாதா அப்படின்னு தான் கேட்பேன். பட் இருந்தாலும் இப்போ விலைவாசி வந்து நிறையாவே ஏறிடுச்சு. நல்லா மழை சீசன்றதால காய்கறி விலை கூட நிறையாவே வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்துருந்தேன். பாஸ்தா ரெசிபி நல்லாவே வந்திருந்தது. நெக்ஸ்ட் டைமில் வந்து கோதுமையில் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதோடைய வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நான் மட்டுமே சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுப்பேன். பட் அவங்க என்ன ரிவ்யூ சொல்கிறாங்க, நான் அது வந்து உள்ளே அக்செப்ட் பண்ணிப்பேன். இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பேன். வீடியோ எண்டுக்கு வரப்போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.